நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவும், சமூக சவால்களை தீர்க்கவும் ஏஐ அடிப்படை தொழில்நுட்பம் தேவையான ஒன்றாகிவிட்டது. அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக ஏஐ ஆகிவிட்டது. எனவே ஏஐ ஆராய்ச்சியில் நிறைய பணத்தை அனைத்து நாடுகளும் முதலீடு செய்கின்றன. ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கிறது. இதில் சீனாவின் டீப்சீக் கடந்த வாரம் அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அறிமுகமான 7 நாட்களில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் அதிகமான பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஏஐ என்ற சாதனையை டீப்சீக் படைத்தது. ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி, மெட்டாவை பின்னுக்கு தள்ளியது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சீனா வெறும் $6 மில்லியன் செலவில் டீப்சீக்கை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் டீப்சீக் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறது என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த சூழலில் ஏஐ தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவுக்கு என்னென்ன தடைகள் உள்ளன என்பதை ஜெரோதா நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான நிதின் காமத் கூறியிருக்கிறார். இந்தியாவில் திறமையான மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான ஏற்ற ஆராய்ச்சி சூழலும் தேவையான நிதியுதவியும் இருந்தால் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களும் சாதனை படைப்பார்கள் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஏஐ ஆராய்ச்சியில் நாடுகள் நிறைய பணத்தை முதலீடு செய்து வருகின்றன. இன்னும் 2 ஆண்டுகளில் ஏஐ ஆராய்ச்சிக்காக இந்தியா $6 பில்லியன் செலவழிக்கும் என்று சர்வதேச தரவுக் கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் அதே ஆண்டில் ஏஐ ஆராய்ச்சிக்காக உலகளாவிய செலவு $512 பில்லியனை எட்டும் என்று அந்நிறுவனம் கணித்திருக்கிறது. ஏஐ ஆராய்ச்சி பட்டியலில் இந்தியா 14வது இடத்தில் உள்ளது. இது உலகளாவிய ஏஐ ஆராய்ச்சி பங்கில் வெறும் 1.4% என்பது குறிப்பிடத்தக்கது. ஏஐ ஆராய்ச்சி நிதி ஒதுக்கீட்டில் 30.4% மற்றும் 22.8% பங்களிப்புடன் அமெரிக்காவும் சீனாவும் முதல் 2 இடத்தை பிடித்துள்ளன. ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனா மற்றும் அமெரிக்காவுடன் போட்டி போட வேண்டுமென்றால் இந்தியா ஏஐ ஆராய்ச்சிக்கான நிதியை 50% அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. ஏஐ துறையில் ஆசிய நாடுகளான ஹாங்காங், சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளை விட இந்தியா பன்மடங்கு முன்னணியில் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் ஏஐ தொழில்துறை 2027ஆம் ஆண்டுக்குள் $17 பில்லியன் வளர்ச்சியை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக செலவழிக்கும் குறைவான செலவினம் ஏஐ வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முதலீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.64% என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சீனாவின் 2.41% மற்றும் அமெரிக்காவின் 3.47% மற்றும் இஸ்ரேலின் 5.71% விட மிகவும் குறைவாகும். இந்தியாவில் ஏற்கனவே 6000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உள்ளன. குறைந்த நிதியுதவி அதிநவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதற்கான ஸ்டார்ட் அப்களின் திறனை குறைக்கிறது என்றும் இது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் புதுமைகளை குறைக்கிறது என்றும் ஜெரோதா நிறுவனர் நிதின் காமத் தெரிவித்துள்ளார். ஏஐ உட்கட்டமைப்பு மற்றும் ஸ்டார்ட் அப்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு 5 ஆண்டுகளில் 10,372 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மேலும் 10,000 GPUக்களை வழங்க மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஏஐ ஸ்டார்ட் அப்களுக்கான அரசின் நிதியுதவி காரணமாக ஏஐ துறையில் இந்தியா சீனாவை விரைவில் முந்தும் என்று கூறப்படுகிறது.